கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் ஹீட் ஸ்ட்ரோக் எனும் வெப்ப பக்கவாத பாதிப்பு ஏற்படலாம் என மருத்துவர்கள் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஹீட் ஸ்ட்ரோக் என்பது என்ன, அதிலிருந்து விடுபடுவது எப்படி என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். சென்னையில் கடந்த 2 நாட்களாகவே வெயிலின் அளவானது 100 டிகிரி ஃபாரன்ஹீட் என்ற அளவில் பதிவாகியுள்ளது. சில நேரங்களில் வெயிலுடன் காற்றும் வீசி வருவது மனதுக்கு ஒரு பக்கம் இதம் தந்து வந்தாலும் வெப்பத்தின் கொடூரத்தை தாங்கிக் கொள்ளவே மக்கள் திணறுகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் இறுதி தொடங்கி ஜூன் மாதம் வரையிலும், குறிப்பாக மே மாதத்தில் அக்னி வெயில் வாட்டி வதைக்கும். ஆனால் இந்த ஆண்டோ பிப்ரவரி இறுதியில் இருந்தே கோடை வெயில் தொடங்கிவிட்டது. சென்னை, வேலூர், மதுரை, திருச்சி, ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் 40 டிகிரி செல்சியஸ் என வெயில் பதிவாகி உள்ள நிலையில் காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை பொதுமக்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. இதனால் என்னென்ன மக்களுக்கு உடல் ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இதை நம்ம எப்படி கையாள்வது அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். எல்லாம் நம்ம நியூஸில் எல்லாத்துலேயும் சொல்கிறாங்க, அந்த வெயில் உச்சமாக இருக்கும்போது ஒரு 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் தேவையில்லாமல் வெளியில் வர வேண்டாம். நமக்கு முக்கியமான வேலை இல்லைன்னா வீட்டிலையே இருக்கலாம். இரண்டாவது, நம்ம காட்டன் ஆடைகளை லூஸான காட்டன் ஆடைகளை உடுத்தி கொள்ள வேண்டும். அடுத்தது, கொடை எடுத்துக்கலாம், இல்லை கேப் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எங்கே போனாலும் தண்ணி இல்லை ஒரு லெமன் ஜூஸு அந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு போகணும். அடிக்கடி நம்ம நீர் ஆகாரம், தண்ணி, இளநீ, ஜூஸ், பழச்சாறுகள் இந்த மாதிரி தான் குடிக்கணும். இந்த பெப்சி அந்த மாதிரிலாம் வேண்டாம். அதில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. வெயில் காலத்தில் முதியவர்கள், வயதானவர்களுக்கு அதிக பாதிப்பு ஏற்படும். கூடவே தோல் சம்பந்தமான பிரச்சனைகளும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் பருத்தி ஆடைகளை உடுத்துவதே நலம். உடலை மேலும் வெப்பமடைய வைக்கும்படியான ஆடைகளை தவிர்க்குமாறும் மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். நம்ம சதைகள்லாம் இழுக்கிற மாதிரி, கிராம்பிங் மாதிரி வரலாம், சோர்வு வரலாம், ஒரு மயக்க நிலை, எனக்கு தள்ளுற மாதிரி இருக்குன்னா நம்ம சொல்லுவோம். அது ஹீட் எக்ஸாஷன் வரலாம். இது ஒரு இனிஷியல் ஆரம்ப கட்டமான சில அறிகுறிகள். இதிலே நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்காக நம்ம உடனே நிழலில் உட்காருறது, நல்ல தண்ணி குடிக்கிறது, நம்ம ட்ரெஸ்ஸு டைட்டாக இருந்தால் லூஸ் பண்ணிக்கிறது, ஒரு ஐஸ் வாட்டர், குளிர்மையான பானங்களை குடிக்கிறது நம்ம பண்ணிக்கணும். இதுக்கு அடுத்தபடியாக ஹீட் ஸ்ட்ரோக்கு நம்ம சொல்வோம். ஹீட் ஸ்ட்ரோக்குங்கிறது ஒரு எமர்ஜென்சியான ஒரு கண்டிஷன்னு நம்ம எடுத்துக்கலாம். யாருக்கெல்லாம் ஹீட் ஸ்ட்ரோக் சீக்கிரம் வரும்னு நம்ம பார்த்தோன்னா, வயதானவர்கள், ப்ரெக்னென்ட் லேடிஸு, ஏற்கனவே அவங்களுக்கு வேறு சுகர், பிபி, ஹார்ட் ப்ராப்ளம்லாம் இருக்கவங்களுக்குலாம் வரும். அதே மாதிரி முதியவர்களுக்கும் அதிகமாக வரும். அவங்கெல்லாம் ஹீட் ஸ்ட்ரோக்குங்கிற விஷயத்தை நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது அதிகப்படியான வெப்பத்தால் வரக்கூடிய ஒரு எமர்ஜென்சியான ஒரு உடல் உபாதை. இப்போ என்ன ஆகுனா, அவங்க அன்கான்ஷியஸ், நினைவு இழந்தே போயிடுவாங்க. அவங்கள தொட்டு பார்க்கும்போது ரொம்ப கொதிக்கும், காய்ச்சல் அதிகமாக இருக்கும். நம்ம நினச்சிப்போம் காய்ச்சல்னால அப்படின்னு. ஆனால் இந்த ஹீட் ஸ்ட்ரோக்குங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். வெளியே செல்லும்போது போதுமான அளவு குடிநீர் வைத்திருப்பதுடன் குடை அல்லது தொப்பி வைத்திருப்பது அவசியம். முகம் மற்றும் கைகளில் சன்ஸ்கிரீன் பயன்படுத்தலாம். கடைகளில் ரசாயனம் மூலம் தயாரிக்கப்படும் குளிர்பானங்களை விடவும் உப்பு, சர்க்கரை கலவை, எலுமிச்சை சாறு, மோர், இளநீர், கரும்புச்சாறு உள்ளிட்டவற்றை பருகலாம். கோடையில் திரும்பிய பக்கமெல்லாம் பழக்கடைகள் முளைத்திருக்கும். இந்த வேளையில் தர்பூசணி, கிருணிப்பழம் உள்ளிட்டவற்றை சாப்பிடுவதன் மூலம் உடல் சூட்டை குறைக்க முடியும். கோடை காலத்தில் உடலில் உள்ள நீர்ச்சத்து, உப்புச்சத்து குறைவதால் சோர்வு, தசைப்பிடிப்பு, இதய துடிப்பு அதிகரிப்பதாகவும் இதன் மூலம் ஹீட் ஸ்ட்ரோக் எனும் வெப்ப பக்கவாதம் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் மருத்துவர்கள் தரப்பில் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. உடலில் உள்ள வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை கடந்து சுயநினைவு இல்லா நிலையில் இருப்பதைத்தான் ஹீட் ஸ்ட்ரோக் என்கின்றனர். வெப்பம் அதிகமாக இருக்கும் நேரத்தில் வேலை செய்பவர்கள், உடற்பயிற்சி செய்பவர்களுக்கு இந்த ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்பட வாய்ப்புள்ளது. குழந்தைகள், முதியவர்கள், நாள்பட்ட நோய் உள்ளவர்களுக்கும் இது ஏற்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒருவருக்கு வெப்பம் சம்பந்தமாக பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக சகஜ நிலைக்கு கொண்டு வந்தாக வேண்டும். இல்லையென்றால் வெப்ப பக்கவாத தாக்குதலுக்கு ஆளாக நேரிடும். அதிகப்படியான வெப்பம் இருந்தால் உடனடியாக அவர்களின் ஆடைகளை கழற்றிவிட்டு ஐஸ் இருந்தால் அதை தலையில் வைக்க வேண்டும். உடல் முழுவதும் குளிர்ந்த நீரை ஊற்ற வேண்டும். பின்னர் சற்றும் தாமதிக்காமல் மருத்துவரை நாடுவது அவசியம்.
ஹீட் ஸ்ட்ரோக் அபாயம் நிலவி வரும் நிலையில் தமிழக பொது சுகாதாரத்துறை சார்பில் அனைத்து அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஹீட் ஸ்ட்ரோக் சிகிச்சைக்காக தனி வார்டு அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து மருத்துவமனைகளும் ORS கரைசலை இலவசமாக வழங்குவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்னும் 1 மாதம் முதல் 1.5 மாதம் வரை வெயிலின் தாக்கம் நீடிக்கும் நிலையில் மக்கள் தங்கள் உடலை பேணி காக்குமாறும் வெயில் தாக்கத்தினால் வரும் பாதிப்பிலிருந்து விடுபடுமாறும் மருத்துவர்கள் சார்பில் அறிவுறுத்தப்படுகின்றனர். மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சரவணனுடன் செய்தியாளர் செலினா. The Chennai Silks in Mega Summer Sale.